ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இனி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் 2 பல்லு பூண்டையும் எடுத்து நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணோம்னா குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து நம்ம முட்டை குழம்பு வச்சோம்னா குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறப்ப கரெக்டாக வெந்து வரும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். ரொம்ப சேர்த்தோம்னா குழம்பு இனிக்கும். ஸோ வந்துட்டு சின்ன வெங்காயத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக இது வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் சீலை வந்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்ச முட்டை எல்லாத்தையுமே குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மூணு முட்டை பார்த்தீங்கன்னா குழம்புல சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு முட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம குழம்புல அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுடலாம். அப்போ நல்லா குழம்பு வெந்து வர்றப்ப முட்டை வந்துட்டு நல்லா ஃப்ளப்பியாக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
அடியில் மட்டும் கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு குழம்பு வந்துட்டு திக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா அதுவாகவே வெந்து வந்துடும். கட்டி வச்சிருக்கனால அடியில் மட்டும் கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. முட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.